السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على عاقبة المتقين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: وإذ قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم العجل فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم. صدق الله العظيم. அன்பான மாணவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் தஃப்சீருல் ஜலாலின் நம்ம பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட 53 வசனங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் பார்த்துக்கிறோம். இன்றைக்கு 54ஆவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட சூரத்துல் பக்கரா பல்வேறு விதமான தலைப்புகள் பேசப்பட்டிருந்தாலும் பனு இஸ்ரவேல்களை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகத்தை பற்றி சில நாட்களாக நம்ம என்ன செய்யறோம், சில வகுப்புகளில் பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுதும் அந்த பனு இஸ்ரவேல்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த நம்ம இன்றைய பாடத்தில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேற்றைய அதிகாலை தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ஆலிம் பெருமகனாருடைய மரண செய்தி. தசத்து மிஸ்காத் வகுப்பிலோடு பேசினார், நான் கூட கேட்டேன். ஏன்னு சொன்னால், மக்கள் ஒரு ஆலிம் ஜிஎம் தர்வேஷ் ரஷாதி என்றாலே, வடபழனி ஹக்கானி மஸ்ஜித் என்றாலே ஹசரத் ஒன்றாவும் தான். சென்னைன்னு வந்துட்டாலே மெட்ராஸ் இருக்கிற ஞாபகம்னா பெரும் உலமாக்கள் சதீ நசரத்தை போல் இப்படி யாரெல்லாம் அடையாளம் காட்டப்படுறாங்களோ அந்த வரிசையில் தர்வேஷ் ஹசரத்துடைய பேர் வராமல் யாராலும் சொல்ல முடியாது. எல்லா விதமான உலமாக்கள்கிட்டையும் சகமாக பழகுவாங்க, தன் வயது ஒத்தவர்கள் என்பது மட்டுமல்ல. ஏன்னா எதுக்கு சொல்ல வரோம்னா, இன்றைய கால சமூகத்தில் நிறைய மக்கள்கிட்ட தாங்கள் பெரியவங்கள ஆகிட்டோன்னு சொன்னால் தங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட தன்னை ஒரு கெத்தாக காட்டிக்கிற காலம். பொதுவாக எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. பெரிய ஆள் பெரிய ஆகிட்டாரா, உதாரணம் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு, இவர் 10-15 வருஷம் வேலை பார்த்துட்டாரு. புதுசாக வந்து பார்க்குற ஒருத்தவர்கிட்ட என்ன செய்வார், அந்த பேச்சிலே ஒரு மிடுக்கு தெருக்கு தெரியும். நீங்கள் அப்பா அதோடு அதை வை, எப்படி எப்போ என்ன பார்க்குற, இப்படிலாம் வாழ்கிற சமூகத்தில் இது போன்ற உலமாக்கள் யார் போனாலும் சரி, அவர் எந்த ஆலிமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, சென்னைக்குன்னு போயிட்டா ஹசரத்துடைய பள்ளியில் யார் வேணால் தங்கிக்கலாம், ஆலிம்களாக இருந்தால். அந்தளவுக்கு நிர்வாகத்தை செம்மைப்படுத்தி வைத்தவர்கள். யார் வசூலுக்குன்னு சொல்லி ஹசரத்திட்ட அனுமதி, உங்கள்கிட்ட ஒரு வக்துக்கு பள்ளி மாசாக்கா வசூலுங்கன்னா ஹசரத் சொல்கிற ஒரே வார்த்தை, வாங்கம்மா வந்துட்டு கேளுங்கன்னுவாங்க. நிறைய பேர் அனுமதி கேட்டு வரணும்னு சொல்லுவாங்க, ஹசரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க, மக்கள் கொடுக்குறத வாங்கிட்டு போங்க. ஏன்னு சொன்னால், இது போன்ற நல்லவர்கள் ஆலிமாக மட்டும், இமாமத்து பணிகள் மட்டும், முசல்லாவுக்களை மட்டும் நிறைக்காமல் பல்வேறு இடங்களில் பயான்கள். பாருங்கள், மௌத்தா போகிறதுக்கு முதல் நாள் தான் பட்டமளிப்பு பேசியிருக்கிறாங்க. முதல் நாள் தான் மஹமூதியா மதரசாவுடைய பட்டமளிப்பு ஹசரத் பேசியிருக்கிறாங்க, பெண்கள் மதரசாவுடைய பட்டமளிப்பு. அதோட ஹசரத்துடைய பேச்சு ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் ஹசரத் சொல்லுவாங்க, பட்டம் வாங்கிறதுக்கு முன்னாடி மதரசாவில் படித்த பாடத்தை விட பட்டம் வாங்கியதற்கு பின்னால் மக்களிடமும் நிர்வாகத்திடமும் படித்த பாடம் தான் உலமாக்களுக்கு ரொம்ப அதிகம்தாங்க. அது பட்டம் வாங்கிறதுக்கு முன்னாடி மதரசாக்களில் படித்த பாடத்தை விட அது பட்டம் வாங்கின பின்னாடி
மக்கள்கிட்டையும் நிர்வாகத்திலும் படிக்கிற பாடம் தான் நிறைய. 35 ஆண்டு காலம் இமாமத்து பணி. அல்லாஹ் அக்பர். நான் சென்னையில் இருக்கிறப்பெல்லாம் அந்த ரமலான் பிறை 17 பதிரீன்கள் இருக்கா இல்லையா, அன்றைக்கி கோவலத்துக்கு போவோம். அப்போ அசத்துடைய தலைமையில் ஒரு பெரிய பட்டாளமே வரும், உலமாக்களுடைய பட்டாளம். வடபழனியா சுற்றி பட்ட எல்லாரும் அசத்துடையும் கேன்று அந்த இரவு. அது போன்ற ஒரு நல்ல சீதேவி. இன்ஷா அவர்களுக்காக எல்லோரும் தனிப்பட்ட முறையில் ஃபர்தான தொழுகைக்கு பின்னாடி ஹஜ்ரத்துக்காக என்ன செய்யுங்க, துஆ செய்யும். ஹஜ்ரத்துடைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை. ஏன்னா இஷாவிற்கு இமாமாக கண்டு தொலை வைத்தவர்கள், முந்தா நாள் இஷாவில் இமாமாக கண்டு தொலை வைத்தவர்கள் நேற்றைய இஷாவில் அவர்கள் ஜனாசாவிற்கு இமாம செய்யப்பட்டது. வாழ்க்கை இவ்வளவுதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது எந்நேரத்திலும் யாருக்கு வரும்னு யாராலையுமே ஊர்ஜிதை கொடுக்க முடியாது. ஏன்னா சொன்ன மாதிரி மிக காலையில் எதிர்த்து பார்த்தனே மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி அது. ஒரு சிலவர்களை மட்டுமல்ல, தமிழகத்தையே ஒரு உலுக்கிய செய்தி. ஆலிம்கள் மட்டுமல்ல, நேற்று ஹஜ்ரத்துடைய ஜனாசாவில் கலந்து கொண்டவர்களை பார்க்கிற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் திருமாவளவன் வந்திருக்கிறார் ஹஜ்ரத்தை பார்க்க. அரசியல் ரீதியிலும் ஹஜ்ரத்துடைய பணி. அதே போல இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர் தெஹ்ரான் பாக்கவியை போல நிறைய பேர். அதாவது எதுக்கு சொல்ல வரோம்னா, இன்றைக்கி ஒரு ஆலிம்கள் என்ற பொழுது எல்லோரும் வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் ஹஜ்ரத் அவங்க அந்த வட்டத்தை தாண்டி சமூக பணியிலே, சமூகத்திலே, ஏன் முதல் நாள் ஹாஜிகளை வரவேற்கிறாங்க ஏர்போர்ட்டில் போய். இதெல்லாம் ஒரு சமூக பணியில் ஹஜ்ரத் அவ்வளோ இருப்பாங்க. எதாக இருந்தாலும் சரி, எந்த பணியாக இருந்தாலும் சரி. ஹஜ்ரத்தில் வியந்தது என்னென்னா, சகரில் அவங்க பள்ளியில் சாப்பாடு போட்டாங்கன்னா, அவங்க பள்ளியில் சகருக்கு உணவு போட்டாங்கன்னா ஹஜ்ரத் அப்படி நின்றுருப்பாங்க தேக்ஸா பக்கத்தில். எல்லாத்துக்கும் எடுத்து வைங்கம்மா, வேஸ்ட்டாகாமல் வைங்கம்மா, கரெக்டாக வைங்கம்மா, யாருக்கு எது இல்லைன்னு சொல்லாதீங்கம்மா. யார் நிற்கணும்? இன்று அமர்ந்து கொண்டு எல்லா இடத்துலையும் அந்த வேலையை பார், இந்த வேலையை பார், வேலை ஏவுகிற அமீர்களை தவிர, அமீர்களை விட இன்றைக்கி அமீர்லாம் எப்படி ஆகிட்டாங்க? அமீர்னா யார்? தலைவர்கள் எப்படி ஆகிட்டாங்க? இவர் உட்காந்துட்டு அங்கே ஃபோன் பண்ணி அதை வட்டுட்டியா அங்கே போச்சா இல்லை, களத்திற்கு சென்று பணியாற்றுவார் சார். யோசிச்சாங்க, யார் வந்தாலும் சரி அந்த சிரிச்ச முகத்தோடு பேசுவாங்க. அவருடைய அந்த அதான் எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹ்வே சார்ந்தது. நம்ம தொழுகையாளியாக இருக்கிறது, நோன்பாளியாக இருக்கிறதெல்லாம் மனிதனுடைய அல்லாஹ்வே சார்ந்தது. அல்லாஹ்வை சார்ந்த அமல்களை மட்டும் செய்திருந்தால் இது போன்ற ஒரு நல்ல ஒரு மரணத்திற்கு இவ்வளவு கூட்டம் வராது. ஏன்னா அது என்ன தெரியாது, மக்களுக்கு வெளியே தெரியாது, உள்ரங்கமாக இருக்கும். எதாக இருக்கும் அப்படித்தானே? இப்போ சுபுகு எல்லோரும் எத்தனை பேர் தொழுதாங்க, தொழுகன்னு யாருக்கு தெரியும்? இப்போ நான் தொழுதினா தொழுகலையான்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் தொழுதிங்கன்னா தொழுகலையான்னு யாருக்கு தெரியும்? ஆனால் ஒரு மனிதர்களிடத்தில் நல்ல அபிப்பிராயம் பெறணும்னு சொன்னால் மனிதர்களிடத்தில் இன்முகத்தோடு பழகணும். ஹஜ்ரத்துடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிற பாடம் என்னது? யாராக இருந்தாலும், வயது மூத்தவர்களோ வயது சிறியவர்களோ, நம்மளை விட அனுபவத்தில் குறைந்தவர்களோ, அவங்க என்ன செய்யணும்? சிரித்து பேசுங்கம்மா, தபஷுமாக பேசுங்க. தான் வாழ்க்கை. அந்த சிரிப்பு, ஹஜ்ரத்துடைய சிரிப்பிலே எல்லாம் விழுந்துருவாங்க. அவ்வளோதான். சிரித்து பேசணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னுதாரணம் எடுக்கணுமா இல்லையா? இப்போ மட்டும் மறைந்து விட்ட ஜிஎம் தர்வீஸ் சாதித்துடைய வாழ்க்கையில் நமக்கு எடுக்கக்கூடிய என்னது படிப்பினை? என்னது? மக்கள்கிட்ட அன்முகத்தோடு, அது யாராக இருந்தாலும் சரி. இஸ்லாம் என்கிற சமூக பணி வருகிற பொழுது எல்லோரிடத்திலும் கொள்கைகள் வேறுபட்டு இருந்தாலும் பணி என்கிற பொழுது, மக்கள் என்கிற பொழுது ஒன்றுபடணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? வரக்காம இன்ஷா அதிர்த்தவர்களுக்காக எல்லோரும் ஒரு யாசின் ஓதி என்ன செய்யுங்க, துவாச்சு தனியாக. வயது கால மூசா அலி கௌமிகி, மூசா அலை இஸ்லாம் அவருடைய கூட்டத்தார்களுக்கு சொன்ன பொழுது, அவருடைய கூட்டத்தார்கள் நினைச்சாங்க, சொன்னாங்க, யா கௌமி, கூட்டத்தார்களே, இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் லலம் து அன்புசக்கும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். உங்களுக்கு பி இத்திஹாதிக்கும் இஜில, காளை கன்றை கடவுளாக தேர்ந்தெடுத்து கொண்டு உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். ஃபதூபு இலா பாரியுக்கும்,
எனவே தூபு நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள், பாவமீழ்ச்சி பெற்றுக்கொள்ளுங்கள். இலா பாரிக்கும் உங்களுடைய இறைவனிடத்தில். பாரி உ அப்படின்னாலும் இறைவன் தான், ரப்புடைய. பாரிவுக்கும் என்னது? ஹலக்குக்கும் ஹாலிக்குக்கும், உங்களை படைத்தவன். ஃபக்குத்துலு அன்ஃபுஸக்கும் உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் அதான் உங்களை நீங்களே கொலை செய்து என்னது? உங்களில் யாரெல்லாம் அந்த காளைக்கன்றை தெய்வமாக இறைவனாக தேர்ந்தெடுக்காமல் இருக்கிற நல்லவர்கள் இருப்பீர்கள் அல்லவா? யாரெல்லாம் அந்த காளைக்கன்றை தேர்ந்தெடுத்த மக்கள் 2 பிரிவாக தானே இருப்பாங்க, எல்லாருமே தவறுதலில் போயிருக்க மாட்டாங்கல்ல. அதான் சொன்னாங்க ஃபக்குத்துலு அன்ஃபுஸக்கும். என்ன அர்த்தம்? உங்களை நீங்களே மாய்த்து கொள்கின்றதுக்கு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் காளைக்கன்றை தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். அப்படி தௌபா செய்யலையா, நல்லவங்களே சேர்ந்து அவங்கள போட்டு தள்ளிடுங்க. நல்லவங்களே சேர்ந்து அந்த தவறு செய்தால் என்ன செய்யுங்க? போட்டுக்கொள்ளுங்க. ஃபத்தூபு இலா ஃபக்குத்துலு அன்ஃபுஸக்கும் உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள். தாலிக்கும் ஹைருலக்கும் இந்த ஒன்று தான் உங்களுக்கு சிறந்தது. தாலிக்கும் இந்த ஒன்று என்னது? ஹைருலக்கும் உங்களுக்கு சிறந்தது. இந்த பாரிக்கும் உங்களுடைய இறைவிடத்தில், உங்களுடைய இறைவிடத்தில் இந்த தான் உங்களுக்கு என்னது? சிறந்தது. ஃபதாப அலைக்கும் எனவே அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அவருடைய தௌபாவை இன்னஹு ஹுவ தவ்வாபு ரஹீம் நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான். நிச்சயமாக என்ன செய்யலாம்? பாவங்களை மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை உடையவனாக இரக்கமுடையவனாக என்ன செய்யலாம்? அல்லாஹ். வயது குல்தும் நீங்கள் சொன்ன பொழுது, யா மூசா மூசாவே லன்னு அமீனலக்க உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம், உங்கள் மீது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஈமான் கொள்ள. ஹத்தா எதுவரை என்றால் நரல்லாஹ ஜஹரா அல்லாஹுவை கண்கூடாக நேராக பார்க்கும் வரை. அல்லாஹுவை கண்கூடா நேராக பார்க்குற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம்? உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். ஃபஅகதுத்துஹும் ஸாயிகத உங்களை அந்த இடி உங்களை பற்றி கொள்கிறது. அது ஃபஅகதுத்துஹும் ஸாயிகனானது அந்த இடி உங்களை பற்றி கொள்கிறது. அன்தும் தந்துருன் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், நீங்கள் அதை பார்த்துக்கு இருக்கிறப்ப அந்த இடி என்ன செய்யுது? உங்களை பற்றி கொள்கிறது. சும்ம பாசனாக்கும் பிறகு உங்களை நாம் எழுப்பினோம். மிம்பாதி மௌத்திக்கும் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் உங்களை நாம் என்ன செஞ்சோம்? எழுப்பினோம். லஅல்லக்கும் தஷ்குருன் எதற்காக? நீங்கள் சுக்கூர் செய்வதற்காக, நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக, நீங்கள் நன்றி உடையவராக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை நாம் என்ன செஞ்சோம்? எழுப்போம். சரிங்களா? ஸதகல்லாஹுல் அஸீம். இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் கிதாபை பாருங்கள். வயது கால மூசா அலி கௌமிஹி வயது கால மூசா அப்படின்னா யார்? அல்லதீன அபதுல் இஜ்ல யாரெல்லாம் அந்த காளைக்கன்றை வணங்கினார்களோ அவங்கள பார்த்து சொன்னாங்க. யா கௌமி இன்னக்கும் லலம்தும் அன்ஃபுஸக்கும் பி இத்திஹாதில் இஜ்ல இலாஹன் கடவுளாக எடுத்துக்கொள்வது, இறைவனாக எடுத்துக்கொள்வது. ஃபதூபு இலா பாரிக்கும் பாரிக்கும் என்னது? ஹாலிக்குக்கும் இன் இபாதத்திஹி அவனுடைய வணக்கத்திலிருந்து உங்களை சொல்லா. உங்களுடைய வணக்கத்திற்காக உங்களை படைச்சானா இல்லையா? அவனுடைய வணக்கத்திற்காக உங்களை படைத்தான். ஃபக்குத்துலு அன்ஃபுஸக்கும் ஃபக்குத்துலு அப்படின்னது ஐ அப்படின்னா லி எக்குத்துலு கொலை செய்ய வேண்டும். அல் பரியு நிரபராதி. பரீனா யார்? நிரபராதினா அந்த இஜ்லை காளைக்கன்றை கடவுளாக தேர்ந்தெடுக்காதவங்களும் இருப்பாங்களா இல்லையா? அவங்க மின்கும் உங்களிலிருந்து உங்களில் இருக்கக்கூடிய அந்த நிரபராதிகள் அல் முஜ்ரிம் அந்த பாவிகளை கொலை செய்ய உள்ளக்கூடிய அந்த யார்? நிரபராதிகள் பாவிகள் என்ன செய்யட்டும்? யார் பாவிகள்? காளைக்கன்றை இறைவனாக தேர்ந்தெடுத்து கொண்டாங்களா இல்லையா? அவங்களே அவங்கள கொலை செஞ்சிடட்டும். தாலிக்கும் அதானது அந்த கத்தில் இந்த கொலை செய்தா இல்லையா? அதுதான் ஹைருல்லக்கும் இந்த பாரியுக்கும். ஃபவஃபகஹும் லிஃபாலி தாலிக்க அந்த செயலிற்காகத்தான் அல்லாஹ் அவங்க நினைஞ்சான் வஃபக உறுதிப்படுத்து. அது வஃபகனா உறுதிப்படுத்துறது. அது வஃபக
வஃபக அப்படின்னா இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அர்த்தம். அல்லாஹ் உங்களை ப்ளெஸ் பண்ணட்டும், அல்லாஹ் உங்களை வாழ்த்தட்டும், அல்லாஹ் உங்களை தௌஃபீக்னு சொல்கிறோமா இல்லையா? தௌஃபீக்னா அல்லாஹுடைய அந்த ப்ளெஸ்ஸுக்கு என்ன சொல்கிற தமிழ் ஆசீர்வதி. ஃபவஃபகஹுமுல்லாஹ் அல்லாஹ் வஃபகஹும் லிஃபாலி தாலிக அந்த செயலுக்காக அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சான்? உங்களை ப்ளெஸ் பண்ணான், அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிச்சான். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா எப்பொழுது ஒரு பாவியை நீங்கள் கொலை செய்கிறீங்களோ அல்லாஹ் அதற்கான என்ன செஞ்சான்? உங்களை வருசல அலைக்கும் இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி வைத்தான் சஹாபத்த சௌதா கருமையான மேகங்களை. என்ன மேகங்களை? லி அல்லாஹ் இபுசிரு நீங்கள் பார்க்காமல் இருப்பதற்காக. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பாவம் செஞ்சுருப்பார், அவர் பாவியாக இருப்பார். அப்போ வந்து என்னது, அவர் நமக்கு நல்ல பழக்கமாக இருப்பார், நல்ல ரொம்ப ரொம்ப சொந்தமாக இருப்பார். அப்போ இவர் என்ன தான் பாவம் செஞ்சாலும் நம்ம பையனாச்சே அப்படி ஒரு இறக்கம் காட்டிடுவீங்களா இல்லையா? ஒரு இறக்க குணம் உங்களுக்கு ஏற்பட்டுருமா இல்லையா? உண்மை பொதுவாக அப்படி தானே. அதனால தானே உதாரணமாக தப்பு செய்கிற எல்லாத்தையும் தண்டிக்கன்னு சொன்னால் உஸ்தாதுமார்கள்லாம் மாணவர்களை எவ்வளோ தண்டிக்கணும், அத்தா அம்மா பிள்ளைகள் எவ்வளோ தண்டிக்கணும். தப்பு செஞ்சுன்னு அத்தா அம்மா அடிப்பாங்க, அது அடிக்காமல் இருக்க மாட்டாங்க. தண்டனை என்பது மிக கடுமையாக கொடுக்கப்பட்ட என்ன ஆகிறது? ஏன் தண்டனை கொடுக்க போகிறதில்ல? நம்ம பிள்ளையாச்சே, நம்ம மாணவராச்சே, நமக்கு தெரிஞ்சவராச்சே, அவன் என்ன தான் தப்பு செஞ்சாலும் நம்ம ஆளாச்சேன்ற ஒரு அந்த இறக்க குணத்தோடு பார்ப்பீங்களா இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் உங்களுக்கு சஹாபத்த சௌதா ஒரு கருநிலை கருமையான நிலை அனுப்பி வைத்தார். எதற்காகனா அல்லாஹ் இபுசிறு பாயலுக்கும் பாயலா உங்களில் சிலரை பார்த்து விடக்கூடாது. இப்போ எருஹமஹு என்னது உங்களுக்கு அந்த ரஹமத் அந்த இரக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது. இப்போ சொன்னோமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு இறக்கம் ஏற்பட்டு விட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஹத்தா குத்தில மின்ஹும் ஹத்தா உங்களிலிருந்து அதை கொலை செய்யப்படுகிற வரை. அதனால தான் எல்லாம் ஆரம்பிச்சா யாரெல்லாம் பார்க்காத உன் கண்ணுக்கே தெரியாது அவன் பாவியாக இருந்தால் நினைஞ்சிரு அது ஒரே போடு இணைஞ்சிரு போட்டுரு. ஹத்தா இதுவரை குத்தில மின்கும் உங்களிலிருந்து அவர்கள் கொல்லப்படுகிற வரை. நகுவ சபீன் அல்ஃபா 70,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாங்களா? 70,000 பேர்த்துக்கு நிகராக என்ன செய்யப்பட்டாங்க? கொலை செய்யப்பட்டாங்க. ஃபதாபா அலைக்கும் ஃபதாபா அலைக்கும் என்பது கபீல தௌபத்துக்கும். ஃபதாபா அலைக்கும் என்னது? கபீல தௌபத்துக்கும் உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்னஹு ஹுவ தவ்வாபு ரஹீம் நிச்சயமாக அவனே பாவ மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் என்ன செய்கிறான்? சரிங்களா? புரிஞ்சா? வயது குல்தும் ஒக்கது ஹரஜத்தும் மூசா மூசாவோடு வெளியேறியவர்கள் மூசாவோடு லீ தாழ்த்ததீரு இலல்லா அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி. அழைத்ததரனா என்னது? ஏழ்த்ததீரு என்னது? மன்னிப்பு வேண்டியவர்கள். அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறது? மன்னிப்பை வேண்டியவர்கள். அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்தை விட்டு அவங்க என்னது? அல்லாஹ்ட பாவத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாங்களா இல்லையா? நான் மன்னிப்பு வேண்டுகிறேன்னு சொல்லி வெளியே இருந்தாங்களா இல்லையா? தான் 2 கூட்டம். அந்த கூட்டம் ஒரு கூட்டத்தை கொலை செஞ்சுட்டாங்க, ஒரு கூட்டத்தை. இன்னொரு கூட்டம் என்ன இருந்துச்சு? நாங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஒரு கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துச்சா இல்லையா? அவங்க தான் லி தாழ்த்ததுரு இலல்லாஹிமின் இபாதத்தில் இஜில் சிலை வணக்கத்திலிருந்து அல்லாஹின் பக்கம் மன்னிப்பை தேடிக்கொண்டுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமோடு வெளியேறினார்கள் இல்லையா? இப்போ சமயத்தும் அவர்கள் கேட்டார்கள் கலாமுகு யாரை? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சொல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? லன் நுஅ்மின லக்க இது குறித்து அவங்கள்ட்ட சொன்ன பொழுது அவங்க சொன்ன பொழுது யார் சொன்னாங்க? யார் சொன்னா? அந்த யார் அல்லாஹ் சிலை வணக்கத்தை விட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பை வேண்டுகிறேன் என்று வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தாங்களா இல்லையா? அவங்க சொன்னாங்க யா மூசா லன் நுஅ்மின லக்க உங்களை நாங்கள் நம்ப முடியாது. எப்போ? ஹத்தா எது வரனா நரல்லாஹ ஜஹ்ரா அல்லாஹ்வை அதானது ஈயானனா கண்கூடாக பார்ப்போம், கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம். ஃபஹதுத்துஹும் சாயிகா அசைஹத் அந்த சத்தத்தில் முத்தும் அவங்க என்ன செஞ்சாங்க?
மௌத்தாகவும் போயிட்டான். ஒரு சத்தம் வந்து செடி வந்து செடியில் நினைஞ்சு அவங்க வாந்தும் தந்துருன் மா ஹல்லபிக்கும், நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிற நிலையிலேயே, அந்த நிலையிலேயே அவங்க நினைஞ்சிருச்சு. சும்மா பாசனாக்கும், பிறகு அவர்களை அகையை நாக்கும், நம்ம என்ன செஞ்சோம், உயிர் கொடுத்தோம். மிம்பாதி மௌத்திக்கும் அல்லக்கும் தஷ்குருன் நியாமத்தனா பிதாலிக்கு, அதை கொண்டு அவர்களுக்கு நம்ம எந்த நியாமத்தை அளித்தோமோ, எந்த அருட்கொடையை நாம் கொடுத்தோமோ அதை அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும், ஷுக்கூர் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செஞ்சோம், அவங்களுக்கு உயிரை கொடுத்து எழுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் எப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 40 நாட்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி கொடுக்கப்பட்ட 40 நாட்களுக்கு அவங்க அங்கே போனாங்களோ, சாமிரி என்பவன் என்ன செஞ்சான், ஒரு காளைக்கன்றை உருவாக்கி அந்த காளைக்கன்றை தெய்வமாக கடவுளாக வணங்க வைத்தான். செஞ்சான். அப்போ யாரெல்லாம் அந்த கடவுள்களை வணங்கினார்களோ அவர்களில் அதை செய்யாதவர்களை கொண்டு நல்லா என்ன செஞ்சான், ஒரு 70,000 பேர்த்த கொலை செய்ய வச்சான். அப்போ யாரெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமோட நாங்கள் அல்லாஹ்விட்ட மன்னிப்பு தெரிவிக்கிறோம், இந்த சிலை வழக்கத்தை விட்டுன்னு சொல்லி வெளியேறினாங்களோ அவங்க என்ன செஞ்சாங்க, மூசாவே அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்காத வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உன்னை ஈமான் கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் கண்கூடாக பார்க்காத வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டோம், ஈமான் கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, மேடி என்னது இடியை கொண்டு அல்லாஹ் அழைத்தான். வகத்தும் செய்ஹா, அவர்களை இடி பிடித்து கொண்டது. அது இடி பிடித்து அவங்க அழிஞ்சு போகிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டது, அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு விளங்குகிறது என்னென்னா, அல்லாஹுவை நம்புவதற்கு என்றைக்கு நம்ம காரணங்களை தேட ஆரம்பிச்சிட்டோமோ அதற்கு நம்ம பதிலே கிடைக்காது. ஈமான் என்பது யுமினூன பில் கைப், மறைவானதை நம்புவது தான் ஈமான். கண்ணால் பார்த்து நம்புறது யார் நம்பத்தானே செய்வான். இந்த ஃபோன், இந்த டேபிள் மேலே ஃபோன் இருக்குது, நம்புறியா நம்பலையா? ஏன், எல்லா கண்ணுக்கு அது தெரியுது. ஈமான் என்பது அது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கண்கூடாக பார்க்கவில்லை என்றாலும் எங்கள் ரப்பு சொல்லுகிறார்கள், எங்கள் ரசூல் சொல்லுகிறார்கள் என்பது நம்பிக்கை கொள்வோம். அதுதான் ஈமானின் அஸ்தான். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவானதை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். எதை கொண்டு, அல்லாஹ் பார்த்தோமா, மலக்குகளை பார்த்தோமா, ரசூல்மார்களை பார்த்தோமா, இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், ஈமான் கொள்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கண்கூட காட்டுன்னு கேட்குறான். அல்லாஹ்வை கண்கூட காட்டி தான் அவனை நம்ப வைக்கணும் அவசியம். அல்லாஹ்வுக்கு ரப்புக்கு தேவையா? எதுக்கு நான் இந்த மாதிரி உலகத்திலே பனி இஸ்ரவேல்களை மாதிரி அநியாயம் செஞ்சவன் எவனுமே கிடையாது. பனி இஸ்ரவேல் மாதிரி அநியாயம் செஞ்சவன் எவனுமே கிடையாது. சில போக தெரியும் அவன் பண்ண அநியாயம் அட்டுழியும் என்னென்ன செஞ்சான். புரிஞ்சா? சந்தேகம் இருக்கா? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.